வணக்கம். நம்ம பெரியாழ்வார் திருமொழி 5ஆம் பத்துல இன்னைக்கு 2ஆம் திருமொழி பார்க்க போறோம். மெய் குடத்தை அப்படின்னு ஆரம்பிக்கிற பாடலுடையது. இந்த 10 பாடல்கள்ல பெரியாழ்வார் என்ன சொல்றாரு அப்படின்னா, ஆஹ் தன்னுடைய உடலில் இருக்கக்கூடிய நோய்களையும் வினைகளையும் பார்த்து பேசுகிறார். நோய்களே, வினைகளே, என்னுடைய உடலை இனிமே நீங்க அண்ட முடியாது. காரணம், என்னுடைய உடல் எம்பெருமான் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய ஒரு இடமாக இப்பொழுது இருக்கிறது. முன்னாடி பாதுகாப்பு இல்லாத மாதிரி இருந்தது என்னுடைய உடல். இப்பொழுது அவன் அரவணை மேல் பள்ளி கொண்டிருக்கிற அவன் இப்ப என்னுடைய உடலிலே குடிக்கொண்டிருக்கிறான். அதனால உங்களுக்கு இனிமே இங்க இடம் கிடையாது, போங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இந்த 10 பாடல்களையும் அவர் இதுல அமைச்சிருக்கார். சரி. நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல் நிறந்தெங்கும் கை கொண்டு நிற்கின்ற நோய்காள் காலம் பெற உய்யப் போமின் மெய்கொண்டு புகுந்து வேத பிரானார் கிடந்தார் மை கொண்ட பாம்பு அணையொடும் பண்டு அன்று பட்டினம் காப்பே. பட்டினம் அப்படின்னு தன்னுடைய உடலை சொல்றார். பட்டினமாகிய என்னுடைய உடல் இப்பொழுது முன்பு போல இல்லை. முன்பு அதற்கு காவல் யாரும் இல்லை. அது ஒரு மாதிரி அனாதரவா இருந்தது. அணையோடும் பண்டு அன்று பட்டினம் காப்பே. பண்டு அன்று, பண்டுனா பழசு, பழையது போல, முன்பு இருந்தது போல இப்பொழுது இந்த உடல் கிடையாது. இப்பொழுது அதற்கு காப்பு என்று ஒன்று இருக்கிறது, காவல் இருக்கிறது. அதை காவல் காப்பவன், அதை காத்து கொண்டிருப்பவன் இருக்கிறான். அவன் யார் என்றால், மை கொண்ட பாம்பு அணையோடு, பையின் மை கொண்ட கருநிறம் பொருந்திய ஆதிசேடனாகிய பாம்பின் படுக்கையோடு என்னுடைய மனதுக்குள்ளே அவன் பள்ளி கொண்டிருக்கிறான். அதனால இப்போ இந்த உடல் அவன் குடிக்கொண்டிருக்கக்கூடிய இடம் என்பதனால உங்களுக்கு இங்க இனிமே வேலை இல்லை, நீங்க வெளியில போலாம் அப்படின்னு நோய்களை பார்த்து சொல்கிறார். நெய்க்குடத்தை பற்றி ஏறும் எறும்புகள் போல. ஒரு குடத்துல நெய் வச்சிருந்தா அதை நோக்கி எறும்புகள் சாறு சாரியாக எப்படி ஏறி அதை மொய்த்து கொள்ளுமோ, அது போல இந்த நெய்க்குடமாகி இந்த உடம்பை பல்வேறு நோய்கள் பல்வேறு காலகட்டங்களில சூழ்ந்து கொண்டே இருக்கின்றன. ஏதாவது ஒண்ணு மாத்தி ஒண்ணு, உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் ஏதாவது ஒரு நோய் கொண்டே இருக்கிறது, ஒவ்வொரு உறுப்பையும் பாதிப்பதை போல. ஆனால் கை கொண்டு நிற்கின்ற நோய்கள், இப்ப என்னுடைய உடம்பினுடைய ஒவ்வொரு அங்கங்களையும் வெவ்வேறு விதமாக பிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய நோய்களே காலம் பெற உய்யப்போமின். இனிமே நீங்களாம் இங்க இடத்த விட்டு போயிடலாம், இனிமே உங்களுக்கு இங்கே இடம் கிடையாது. உய்யப்போமின், நீங்கள் இதை உய்த்து விட்டு கைவிட்டு விட்டு நீங்கள் போக வேண்டிய தருணம் வந்துவிட்டது. காரணம், மெய்கொண்டு புகுந்து வேத பிரானார் கிடந்தார். வேதங்களால் பாராட்டப்படுபவனாகிய எம்பிரானாகிய அவன் தன்னுடைய ஆதிசேடனாகிய பள்ளியோடு என்னுடைய உடலில் புகுந்து விட்டான். அதாவது என்னோட மனதிலே குடிகொண்டு விட்டான். அவன் இந்த உடலை இனி காப்பான். இந்த உடல் இவ்வளவு நாள் காவல் இல்லாமல் இருந்தது, அதனால நீங்கெல்லாம் போட்டுக்கிட்டீங்க. இப்ப இனிமே ஆதிசேடனில் பள்ளி கொண்டு போனாகிய அவன் காவலாக இருக்கிறான். இனிமே இந்த நோய்கள் தான் என்னை அண்ட முடியாது, நீங்க எல்லாம் வெளில போங்க அப்படின்னு சொல்லி நோய்களை பார்த்து பேசுவதை போல இந்த உடலை எம்பிரான் காக்கிறான் அப்படின்னு சொல்றான். சரி, அடுத்த பாடல். சித்திரகுப்தன் எழுத்தால் தென்புலப்போன் பொறி ஒற்றி வைத்த லட்சினை மாற்றி தூதுவர் ஓடி ஒழித்தார். முத்து திரைக்கடல் சேர்ப்பன் மூதறிவாளர் முதல்வன் பத்தற்கு அமுதம் அடியேன் பண்டன்று பட்டினம் காப்பேன். அதேதான் முதல் 2 வரி. சித்திரகுப்தன் எழுத்தால், யமன் தான் உயிரை பறிப்பவன். யமன் நேரா வரமாட்டான், கிங்கரர்கள் வருவார்கள். அவங்க எப்படி வருவாங்க அப்படின்னா, அவங்களுக்கு கூடிய ஆர்டர் யார் கொடுப்பாங்க அப்படின்னா சித்திரகுப்தன் எழுதி வச்சிருப்பான். சித்திரகுப்தனுடைய பேரேட்டுல, யமலோகத்தில் இருக்கக்கூடிய சித்திரகுப்தனுடைய பேரேட்டுல ஒவ்வொரு உயிர்களும் என்னைக்கு எடுக்கப்படணும் அப்படிங்கிற தேதி வாரியான சரியான கணக்கு இருக்கும். அப்போ அவன் ஒரு லட்சணையை பொறிச்சு ஒரு அடையாள சிம்பல் வச்சிருப்பான். இன்னைக்கு தேதியில போய் இந்த உயிரை எடுத்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருப்பான். அப்போ அதுக்கு தகுந்தா போல அந்த கிங்கரர்கள் வருவாங்க, பறிச்சுட்டு போயிடுவாங்க. அந்த உயிரை யார் சொன்னாலும் கேட்காமல் தடுத்தாலும் விடாமல் பறித்து கொண்டு போய் விடுவார்கள். இப்போ அது முன்னாடி எனக்கு. ஆனால் இப்பொழுது என்னுடைய உடலை எம்பிரான் காக்கிறான், வேத முதல்வனாகி அவன் காக்கிறான். அதனால இப்ப இனிமே இந்த சித்திரகுப்தன் எழுதின எழுத்து, இந்த லட்சணை, யமகிங்கரர்கள் வரதெல்லாம் இனிமே என்கிட்ட நடக்காது. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, என் மேல் வைத்த அந்த அடையாளத்தை, இன்னைக்கு இவனுக்கு இது அப்படின்னு சொல்லி இந்த அடையாளத்தை எடுத்துட்டு போய் வேற ஒருத்தர்கிட்ட மாத்தி வச்சுட்டாங்க. எனக்கு வர வேண்டிய அந்த அவற்றையெல்லாம் இப்போ நான் நாராயணனால் காக்கப்படுவதனால
இனிமே இது அவன்கிட்ட பலிக்காது என்று சொல்லி எனக்கு இடப்பட்ட லட்சணையை எடுத்துக்கொண்டு போய் வேறு ஒருவரிடம் வைத்துவிட்டு அவர்கள் என்னை விட்டு நீங்கி விட்டார்கள், எனக்கு மரண பயம் இல்லை அப்படிங்கிறத இங்க அவர் அப்படி சொல்றாரு. சித்திரகுப்தன் எழுத்தால், சித்திரகுப்தன் எழுதுகிறான், அவன் எழுதி வச்சிருக்கான். தென்புலப்போன் பொறி ஒற்றி, தென்புலப்போன் தென் திசைக்கு காவலாக இருக்கக்கூடிய தென் திசையின் அதிபதியாகிய யமன், யமனுடைய பொறி ஒற்றி அவனுடைய அடையாள சின்னங்களாக ஏதாவது ஒரு 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 பிரச்சனையை அவங்க குறிச்சு வச்சிருப்பாங்க. இந்த உயிருக்கு பிறக்கிற எல்லா உயிருக்கும் அந்த பிரச்சனை உண்டு, யமனுடைய பிரச்சனை உண்டு, இந்த தேதியில இப்படி இதுக்கு ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒற்றி வைத்திருப்பார்கள். பொறி ஒற்றி வைத்த லட்சினை மாற்றி ஆனா இப்போ எம்பிரான் என்னோட உடலில காவலாக வந்துட்டதுனால அந்த லட்சணையை இனிமேல் அவங்க பயன்படுத்த முடியாது. அதனால அவங்க இதை எடுத்துட்டு போய் வேற ஒரு இடத்துல தூதுவர் மாற்றி தூதுவர் ஓடி ஒழித்தார். அதை மாத்தி வேற ஒரு இடத்துல வச்சுட்டாங்க. இப்போ ஓடி ஒளிஞ்சிட்டாங்க. இனிமே அவங்க என் முன்னாடி வரத்துக்கே பயப்படுவாங்க. என் முன்னாடி அவர்கள் நிற்கவே முடியாது. காரணம், முத்து திரைக்கடல் சேர்ப்பன், முத்துக்களை வாரி இறைக்கின்ற கடலிலே பள்ளி கொண்டிருப்பவனாகிய அவன், மூதறிவாளர் முதல்வன், முதிர்ந்த அறிவுடையவர்களுக்கெல்லாம் முதல்வனாக இருப்பவன், பக்தர்க்கு அமுதம் அடியேன், பக்தர்களுக்கு அமுதம் போன்றிருப்பவனாகிய அவனுக்கு நான் அடிமை புகுந்து விட்டேன். அவன் எனக்கு என்னுடைய உள்ளத்தில் குடிகொண்டு விட்டான். பண்டு அன்று பட்டினம் காப்பே. இந்த பண்டன்று பட்டினம் காப்பே எல்லா பாடல்கள்லையும் நிறைவுல வருது. பழசு போல இல்லை, இனிமே இந்த பட்டினமாகி இந்த உடலுக்கு இப்பொழுது காப்பு இருக்கிறது, அதை அவன் காக்கிறான். அதனால இனிமேல் நீங்கள் முதல் பாடல்ல நோயே வராதிங்க போங்கன்னாரு, இரண்டாவது பாடல்ல யமகிங்கரர்களை நீங்கள் பழையது போல என்னை தேடி வர முடியாது, போயிடுங்க, மாத்தி வச்சிடுங்க அத அப்படின்னு சொல்றாரு. சரி, அடுத்த பாடல், வயிற்றில் தொழுவை பிரித்து வன்புல சேவை அதக்கி கயிற்றும் அக்கு ஆணி கழித்து காலிடை பாசம் கழற்றி எயிற்றிடை மண் கொண்ட எந்தை ராப்பகல் ஓதுவித்து எண்ணம் பயிற்றி பணி செய்ய கொண்டான். பண்டு அன்று பட்டினம் காப்பே. எயிற்றிடை மண் கொண்ட, எயிறுனா ரெண்டு பற்கள் இல்ல, கூர்மையான அந்த கொம்புகளுக்கு நடுவுல மண் கொண்டு இந்த பூமியை காப்பாற்றி கொண்டு வந்தவனாகிய கேழல் உருவத்தில் வந்தவன், பன்றி உருவமாக வராக அவதாரத்தை எடுத்து இந்த பூமியை காப்பாற்றியவன் அவன். அதை கடைசி 2 வரியில சொல்றாரு. எயிற்றிடை மண் கொண்ட எந்தை ராப்பகல் ஓதுவித்து எண்ணம் பயிற்றி, அவன் இரவும் பகலுமாக என்னை நல்லொழுக்கத்தில் நடக்கும்படியாக பணித்து பணி செய்ய கொண்டான். நான் அவனுக்கு அடிமை செய்யும்படியாக அவன் என்னை ஆட்கொண்டான், என்னை அவன் ஆட்கொண்டு விட்டான். பண்டன்று பட்டினம் காப்பேன். அவன் முன்னாடி இருந்தது போல இப்ப என்னுடைய உடல் கிடையாது, இப்ப என்னுடைய உடலுக்கு காவல் இருக்கிறது. அதனால பண்டன்று பட்டினம் காப்பேன். இன்னும் என்ன செஞ்சான் அவன் அப்படின்னா, முதல் 2 வரியில சொல்றாரு. அதாவது இனிமேல் வேறு ஒரு பிறவி எடுக்காத வண்ணம் இந்த பிறவி என்கிற ஒரு மாய தலையிலிருந்து அவன் என்னை விடுவித்தான். அதுதான் முதல் 2 வரியில சொல்றாரு. வயிற்றில் தொழுவை பிரித்து வன்புல சேவை அதக்கி, வயிற்றில் தொழு, வயிற்றில் உண்டாகக்கூடிய தொழு அப்படின்னா அடிமையாக இருத்தல், அடங்கி இருத்தல், கட்டுப்பட்டு இருத்தல். தொழுவச்சி அப்படின்லாம் முன்னாடி பார்த்தோம் இல்லையா, தொழுத்தை அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் முன்னாடி வந்து. இந்த தொழுவை அப்படின்னா வயிற்றுக்குள்ள கர்ப்பப்பைக்குள்ள அடங்கி இருப்பது, அப்படி கட்டுப்பட்டு அடங்கி இருப்பது. அந்த வயிற்றில் தொழுவை பிரித்து, அப்படி இனிமேல் நான் ஒரு கருவாக ஆகாத வண்ணம். இப்ப இந்த பிறவி முடிஞ்சா அடுத்து இன்னொரு பிறவி உண்டு, ஆனால் நான் இவனுக்கு ஆட்பட்டதுனால எனக்கு இனிமே பிறவி கிடையாது. வயிற்றில் தொழுவை பிரித்து, அப்படி ஒரு இது இல்லாம என்னை பிரித்து விட்டு கர்ப்பபாசமாகிய சிறை இனிமேல் எனக்கே இல்லை. வன்புல சேவை அதக்கி, வன்புல சேவைனா 5 இந்திரியங்கள். அந்த இந்திரியங்களை அடக்குதல் என்பது சாதாரண வேலை கிடையாது, அது ரொம்ப கடினமான ஒன்று. 5 பொறிகளையும் அடக்கி ஆழ்தல் அப்படிங்கிறது திருக்குறளும் அது சொல்லுது. 5 அவித்தான் அப்படின்னு, 5 அவித்தான்னா 5 பொறிகளையும் அடக்கி ஆளுதல் அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டம். அந்த வன்புல சேவை அதக்கி, அந்த எருதுகளை போல பாயக்கூடிய அவற்றை அதக்கி, அந்த 5 புலன்களையும் அடக்கி வைத்து கயிற்றும் அக்கு ஆணி கழித்து. இப்ப நரம்பு, இப்ப இந்த உடம்பு எப்படி கட்டப்பட்டிருக்கு அப்படின்னா, நரம்பு, எலும்பு, நினம், சதை, ரத்தம், இப்படி பல்வேறு உறுப்புகளால இது கட்டப்பட்டிருக்கிறது. அப்ப கயிற்றும் அக்கு ஆணி கழித்து, தனித்தனி அக்கு வேறு ஆணி வேறாக அப்படி சொல்றோம் இல்லையா, அக்கு வேறு ஆணி வேறு அப்படிங்கிறது இதுல நமக்கு கலோக்கியலாவே இருக்கு. அது போல இந்த மாதிரி கயிற்றும் அக்கு ஆணி கழித்து காலிடை பாசம் அகற்றி. வேற ஒரு உரையாசிரியர்கள் என்ன எழுதுறாங்கன்னா, காலிடை பாசம் அகற்றி, 2 கால்களுக்கு நடுவு வழியாக அந்த குழந்தை பிறந்து வருவது அப்படிங்கிற உரையும் எழுதியிருப்பாங்க. இங்க யமதூதர்கள்
அப்படி காலில பாசக்கயிற்றை கட்டி இழுத்து கொண்டு போவதிலிருந்து தவிர்த்து அப்படிங்கிற உரையை இங்க அவர் கொடுக்குறாரு. சரி, அதையும் நம்ம எடுத்துக்கலாம், ரெண்டும் பொருந்தி வரா மாதிரிதான் இருக்கு. கால்நடை பாசம் அகற்றி இப்படி இந்த மாதிரியான, அதாவது ஒரு வயிற்றுக்குள்ள கருவாக உருவாகி இப்படி எல்லாம் கட்டுண்டு இருந்து ஐந்திரியங்களை அடக்க முடியாமல் இன்னொரு பிறவி எடுக்கக்கூடியதிலிருந்து அவன் என்னை காப்பாற்றினான் அப்படிங்கிறது சரியானதா இருக்கு. கால்நடை பாசம் அகற்றி கேழல் உருவாக வந்து இந்த உலகினை காத்தவனாகிய அவன் இப்பொழுது என்னை இந்த மாதிரியான பிணிகளிலிருந்து காப்பாற்றி உய்வது என்ன என்று மனம் கொண்டு என்னுள்ளே புகுந்திருக்கிறான். இனிமே எனக்கு இந்த மாதிரியான பழைய பிறவிகள், இனிமேல் எனக்கு பிறவிகள் கிடையாது. அதனால பண்டு அன்று பட்டினம் காப்பேன், பணி செய்ய கொண்டான், அவனுக்கு ஆட்படும்படியாக அவன் என்னை ஆக்கி கொண்டான். பண்டு அன்று பட்டினம் காப்பேன். எனவே இது பழைய உடல் அல்ல, முன்பு போல யமகிங்கர்களால் ஆட்படக்கூடியதோ அல்லது நோய்களால் பீடிக்கப்படக்கூடியதோ அல்லது இன்னொரு பிறவி எடுக்கக்கூடிய அளவிற்கான செயல்களை செய்யக்கூடிய உடலோ இனி இது இல்லை. காரணம், அவன் இப்பொழுது எனக்கு காப்பாக திகழ்கிறான் அப்படின்னு சொல்றார். சரி, மங்கிய வல்வினை நோய்காள் உமக்கும் ஓர் வல்வினை கண்டீர், இங்கு புகேன்மின் புகேன்மின் எளிதன்று கண்டீர் புகேன்மின், சிங்கப்பிரான் அவன் எம்மான் சேரும் திருக்கோயில் கண்டீர், பங்கப்படாது உய்ய போயின் பண்டு அன்று பட்டினம் காப்பே. பங்கப்படாது உய்ய போயின், இது நோயை பார்த்து சொல்றாரு. அடுத்தது ரொம்ப அழகா இருக்கு, ரொம்ப சிம்பிளான இது. மங்கிய வல்வினை நோய்காள், இந்த ஆன்மாவை உருத்தெரியாமல் ஆக்கக்கூடிய, மங்க வைக்கக்கூடிய நோய்களே, வல்வினை மிகுந்த தீவினையை செய்யக்கூடிய நோய்களே, உமக்கும் ஓர் வல்வினை கண்டேன். உங்களுக்கு இன்னைக்கு இனிமேல் நல்ல காலம் கிடையாது, உங்களுக்கும் வந்து இனிமேல் நிறைவு வந்தாச்சு, இறுதி வந்தாச்சு. நீங்க பாட்டுக்கு எப்ப வேணாலும் வரலாம், எப்ப வேணாலும் போலாம், ஆத்மாவையே நீங்கள் சீரழிக்கலாம் என்று இருந்தீர்கள் அல்லவா? இனிமே அதெல்லாம் முடியாது. உமக்கும் ஓர் வல்வினை கண்டேன். என்ன? இங்கு புகேன்மின் புகேன்மின் எளிதன்று கண்டீர் புகேன்மின். வராத வந்துராத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, வேக வேகமா, அது மாதிரி அந்த டோன்ல சொல்றாரு. இங்கு புகேன்மின் வராதன்னு சொல்றேன் இல்லையா, வராத, எளிதன்று கண்டீர் புகேன்மின். உள்ள வந்துட்டீங்கன்னா அப்புறம் நீதான் கஷ்டப்படுவ, உள்ள வராத. ஏனால் உள்ளுக்குள்ளே என்னை காப்பவனாகிய நாராயணன் இருக்கிறான், அதனால உள்ள வந்துடாதீங்க. இப்ப 3 தடவை சொல்றாரு. நம்ம எப்பவுமே ரொம்ப அவசரமா ஏதாவது சொல்லும்போது 3 தடவை சொல்லுவோம் இல்லையா, வேணாம் அப்படின்னு. அது மாதிரி இங்கு புகேன்மின் எளிதென்று கண்டீர் புகேன்மின், உள்ள வராதிங்க, இது எழுதி கிடையாது. இங்க உள்ள வந்தீங்கன்னா நீங்க தான் அவசரப்படுவீங்க. ஒரு நோய் தான் உடம்ப வருத்தும், ஆனால் நீங்க நோய் வருந்துமா. சிங்கப்பிரான் அவன் எம்மான் சேரும் திருக்கோயில் கண்டீர். இப்போ என்னுடைய உடல் என்பது பழையபடி அல்ல, சிங்கரூபனமாகிய அவன் குடிகொண்டிருக்கக்கூடிய திருக்கோவில் இது. அதனால நோய்களுக்கு இனிமே இங்க இடம் கிடையாது, நோய்கள் வர முடியாது, வந்தாலும் அவை நிற்க முடியாது. அந்த மாதிரியான உடலாக இப்பொழுது அது ஆகிவிட்டது. பங்கப்படாது உய்ய போமி, உள்ள வந்தீங்கன்னா நீங்க ரொம்ப அவஸ்தைப்படுவீங்க. பங்கம் அப்படின்னா பாதியாதல், அரை குறையாதல் அல்லது அறுத்தல், இப்படி எது வேணாலும் அரிச்சுக்கலாம். பங்கப்படாது, பங்கமாகுதல் அப்படின்னா முன்பு இருந்தது போல இல்லாம உடஞ்சிருவீங்க. அதனால எதுவுமே உங்களுக்கு ஆகக்கூடாதுன்னா கஷ்டாம போயிடுங்க, உள்ள வராதிங்க. பண்டன்று பட்டினம் காப்பே. முன்பு என்னுடைய உடல் அப்படிதான் இருந்தது, நீங்க எப்ப வேணாலும் வரலாம் போலாங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இப்பொழுது அப்படி இல்லை. அது இப்பொழுது நரசிம்ம அவதாரம் எடுத்தவனாகிய அவனுடைய கோவிலாக இது இருக்கிறது. எனவே நீங்கள் உள்ளே வராதீர்கள், வந்தால் உங்களுக்கு நிச்சயமாக கேடு நேரும் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப அழகா இருக்குல்ல இந்த பாட்டு. மாணிக்குரல் உரு ஆய மாயனை என் மனத்துள்ளே பேணி கொணர்ந்து புகுத வைத்துக் கொண்டேன், பிரிதின்றி மாணிக்க பண்டாரம் கண்டீர், வலிவன் குறும்பர்கள் உள்ளீர், பாணிக்க வேண்டா நடமின் பண்டன்று பட்டினம் காப்பே. நான் இப்ப என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, மாணிக்குரலாய மாயனை, மாணிக்குரலனாக மிக சிறிய ஒருவனாக வாமன உருவெடுத்து வந்த அவனை கொண்டு வந்து என்னுடைய மனதுக்குள்ளே குடி வைத்து விட்டேன். இவ்வளவு நாள் நான் அப்படி தெரியாம தான் இருந்தேன், நான் பாட்டுக்கு ஏதோ அவனை சும்மா புகழறதோட நிறுத்திட்டு இருந்தேன். ஆனால் இப்போ என்னுடைய மனசுக்குள்ளேயும் உடம்புக்குள்ளேயும் கொண்டு வந்து அவனை வச்சுட்டேன். மாணிக்குரலாய முருவாய மாயனை என் மனத்துள்ளே பேணி கொணர்ந்து புகுத வைத்துக் கொண்டேன். என்னுடைய மனதில் புகுந்து அவன் இப்பொழுது உள்ளே உரைகின்றான். பிரிதின்றி மாணிக்க பண்டாரம் கண்டேன். பண்டாரம் அப்படின்னா கருவூலம் இல்லையா, பண்டார கணக்காயர் அப்படின்னா கருவூல கணக்காயர் சொல்லு. அதாவது
பொருள்களை எல்லாம் சேர்த்து வைக்கிற இடத்துக்கு பண்டாரம் அப்படின்னு பேரு. இப்ப என்னுடைய உடல் சாதாரண உடல் அல்ல, இது வந்து மாணிக்க பண்டாரம். மாணிக்கம் வைடூரியங்களை எல்லாம் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய ஒரு இடம் இது, மாணிக்க பண்டாரம். மாணிக்க பண்டாரம் கண்டீர். முன்னாடியே நீங்க சாதாரணமா வந்து பார்த்த போது அது சாதாரணமா தானே இருந்தது, அதனால நீங்க உள்ள வந்தீங்க. இப்ப இனிமே அப்படிலாம் உள்ள வர முடியாது. அது இப்பொழுது எம்பெருமான் குடிகொண்டிருப்பதால அது ஒரு மாணிக்க பண்டாரம் போல ஜொலிக்கிறது உடம்பு. அதாவது நோய்கள் எதுவும் இல்லாமல் நல்ல எண்ணங்களோடும் நல்ல ஒரு செயல்களோடும் இருப்பதனால இந்த உடல் வந்து அப்படியே நோயின்றி பொலிகிறது. அதுவே ஒரு பார்ப்பதற்கு மாணிக்க பண்டாரம் போல இருக்கிறது. வலிவன் குறும்பர்கள் உள்ளீர். நீங்க வந்து விரைந்து இவ்வளவு நாளா குறும்பு செய்து கொண்டு என்னுடைய உடலுக்குள்ள வந்தீங்க இல்லையா? வலிந்து குறும்பு செய்து கொண்டு, குறும்பு அப்படின்னா தீவினைகளும் கூட, அப்படி செய்து கொண்டு என்னோட உடலுக்குள்ள வந்தீங்க இல்லையா? இனிமே வர முடியாது, பாணிக்க வேண்டாம். அதனால நீங்க வந்து இருந்து ஒருவேளை இருந்து உள்ள புகலாமா அப்படின்னு எல்லாம் யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா இருக்கக்கூடாது, இருக்காதீங்க. இனிமே உள்ள நீங்க வர முடியாது. நடமின் நடமின் போங்க, வெளியே போங்க. நடமின் வெளியில போயிடுங்க, கெட் அவுட் தான். நடமின் பண்டன்று பட்டினம் காப்பேன். முன்பு போல என்னுடைய உடல் இப்பொழுது இல்லை. என்னுடைய உடல் பட்டினமாக இந்த உடலை அவன் காக்கின்றான். அதனால மாணிக்குரலாகிய அவனை நான் என்னுடைய மனதுள்ளே வைத்திருக்கிறேன் அப்படிங்கிறார். சரி, அடுத்த பாடலும் அதேதான், நோயை பார்த்தான் பேசுறார். உற்ற உருபிரி நோய்காள் உமக்கு ஒன்று சொல்லுவேன் கேள்வி. பெற்றங்கள் மேய்க்கும் பிரானார் பேணும் திருக்கோயில் கண்டீர். அற்றம் உரைக்கின்றேன் இன்னம் ஆள் வினைகாள் உமக்கு இங்கு ஓர் பற்றில்லை கண்டீர். நடமின் பண்டன்று பட்டினம் காப்பே. அதே பொருள்தான், நமக்கு எல்லாம் புரியுது. உற்ற உருபிரி நோய்காள், என்னை வந்து பீடித்துக் கொள்ளக்கூடிய உரு பிணியாக, உருன கட்டுகின்ற நோய்களாக இருக்கக்கூடிய நோய்களே. ஆழ் வினைகாள், காலை பற்றி இழுத்து ஆழ்விக்கக்கூடிய வினைகளாக, தீவினைகளாக. இப்போ நோய்களையும் தீவினைகளையும் ரெண்டையும் வச்சுட்டு பேசுறார். தீவினைகளே நோய்களே, என்னை நீங்கள் அடைய முடியாது, இனிமே நீங்க வந்து என்னிடம் நெருங்க முடியாது. உமக்கு ஒன்று சொல்வேன் கேட்டேன். அது ரெண்டும் உள்ள புகுவதற்காக வெளியில காத்திருக்கிறது. உள்ள வரப்போகுது, இப்போ அவருடைய உடம்புக்குள்ள வரப்போகுது தீவினைகளும் நோய்களும். அப்போ அதை ரெண்டையும் வெளியில நிறுத்தி பேசுறார் பெரியாழ்வார். உமக்கு ஒன்று சொல்வேன், உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. பெற்றங்கள் மேய்க்கும் பிரானார் பேணும் திருக்கோயில் கண்டீர். பசுக்களை எல்லாம் மேய்க்கக்கூடியவனாகி ஆயனாக அவன் பிறந்தான் அல்லவா, கண்ணன். அவனுடைய கோவில் இது இப்பொழுது என்னுடைய உடலில், அவனுடைய கோயில், அவன் குடிகொண்டிருக்கக்கூடிய கோயில். பிரானார் பேணும் திருக்கோயில் கண்டீர். அற்றம் உரைக்கின்றேன். நான் உங்களுக்கு இன்னும் சொல்லுவேன். என்ன சொல்லுவேன் அப்படின்னா, ஆழ்வினைகாள் உமக்கு இங்கோர் பற்றில்லை. என்னை பற்றி கொள்ளலாம் என்றும் என்னை பீடித்துக் கொள்ளலாம் என்றும் அதன் மூலம் என்னை நலிவடைய செய்யலாம் என்றும் நினைத்துதானே வந்தீங்க. இனிமேல் உங்களுக்கு அதற்கு வாய்ப்பில்லை. கண்டீர். நடமின் வெளியில போங்க, இனிமே உங்களுக்கு வழி இடம் கிடையாதுங்க. ஏன்னா அவன் இந்த உடல் அவன் குடிக்கொண்டிருக்கக்கூடிய உடல், தீவினைகளுக்கோ நோய்களுக்கோ இங்கே இடமில்லை. போங்க, வெளியே போங்க. நடமின் பண்டன்று பட்டினம் காப்பி. முன்பு போல இந்த உடல் இனி கிடையாது, அவனுடைய கோவில் இது. எனவே இந்த பட்டினத்தை காப்பவனாக அவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். சரி, அடுத்த பாடல். இது வழக்கமா இதுவரைக்கும் நம்ம இந்த மாதிரி ஒரு பாட்டை பெரியாழ்வாருடைய இதுல பார்க்கல. அவர் அந்த மாதிரி பெண்களை சிறுமைப்படுத்தி இதுவரைக்கும் எழுதல. ஏற்கனவே வந்து அவர் ஒரு பெண்ணுக்கு தந்தையாக இருக்கிறார், அதனால வந்து தாய் ரூபமாகவும் அவர் பல பாடல்களை எழுதியிருக்கார் இல்லையா? நிறைய பாடல்கள் வந்து ஒரு தாய் இறங்கி அழுவது போல, அல்லது ஒரு தாய் வந்து கண்ணனோடு போயிட்டு தன்னுடைய மகளை நினைத்து பேசுவதை போல, அந்த மாதிரிதான் அவர் வந்து பாடினார். முன்னாடியுமே யசோதையாகவே நின்று கூட அவர் பல பாடல்களை பாடியிருக்கிறார். சோ பெண்களை இழிவுபடுத்தக்கூடிய நோக்கமுடைய பல பின்னாடி சித்தர் பாடல்கள்ல அப்படி வரும். பெண்ணாகின்ற பேய் அப்படின்ற மாதிரிலாம் வரும், பெண் என்கிற வல்வினை அப்படின்லாம் வரும். அந்த மாதிரி பாடல்கள் பெரும்பாலும் பெரியாழ்வார்ல வரல, இது வரைக்கும் நம்ம பார்க்கல. ஆனால் இந்த ஒரு பாடல் கொஞ்சம் வேறு விதமா இருக்கு. இந்த போல பெண்களுடைய இன்பத்தை நாடி சென்று விடக்கூடியதிலிருந்து என்னை உய்வித்து நீ என்னை தடுத்தாட்கொண்டாய் அப்படிங்கிற மாதிரி. சோ அது பெண்களோடு இருப்பது அப்படிங்கிறது வந்து, அல்லது அந்த மாதிரியான பரத்தையர்களை நாடி போவது, அல்லது பெண் சுகத்திலேயே விழுந்திருப்பது என்பது ஒரு நோய். அந்த நோயிலிருந்து நீ என்னை காப்பாற்றினாய் அப்படிங்கிற மாதிரி இந்த பாடல் இருக்கு. கொஞ்சம் இது ஒரு வித்தியாசமா, பெரியாழ்வாருடைய டோனுக்கு இந்த டோன் ஒத்து வராத மாதிரி ஒரு பாட்டா கூட இதை நம்ம எடுத்துக்க முடியும். கொங்கை சிறுவரை என்னும் பொதும்பினில் வீழ்ந்து வழுக்கி அங்கோர் முழையினில் பொக்கிட்டு அழுந்தி கிடந்து உழல்வேனை வங்கக்கடல் வண்ணன் அம்மான் வல்வினை ஆயின மாற்றி
பங்கப்படா வண்ணம் செய்தான் பண்டன்று பட்டினம் காப்பேன். இது வழக்கமா ஆண்கள் பேசக்கூடிய ஒரு பாடல். ஒரு ஒரு பெண்ணினுடைய உடலை வர்ணித்து இது போல ஒரு முலையினுடைய அழகிலையும் அவளுடைய அல்குள்ளிலையும் நான் விழுந்து கிடந்தேன் அப்படின்னு எழுதுறாங்க. அதே மாதிரியே இவரும் இதுல எழுதுறாரு. கொங்கை சிறுவரை என்னும் பொதும்பினில் விழுந்து வழுக்கி, கொங்கையாகிய மார்பாகிய அந்த பொதும்பினில், அந்த சிற்றின்பத்தில விழுந்து, பொதும்புனா வந்து வழுக்கக்கூடிய குகை, பொதும்பினில் விழுந்து வழுக்கி அங்கோர் முழையினில் அப்படியே கீழே இறங்கி கொங்கையிலிருந்து அப்படியே கீழே இறங்கி அவளுடைய அல்குலாகிய அந்த முழைனா ஒரு துவாரம் அல்லது குகை, அது போல இடத்துல அழுந்தி கிடந்து, பெண் சுகத்திலேயே அழுந்தி கிடந்து பாழ்பட்டு விட இருந்த என்னை அவன் காப்பாற்றி உடல் வேணை. அதுலயே உழல்தல் அப்படின்னா, எருமை வந்து சாக்கடையில் அப்படியே உழலும் இல்லையா, தண்ணியில அப்படியே உழலும், அதுக்குதான் உழல்தல்னு பேர். என்ன உழந்துட்டு இருக்கேன்வாங்கல்ல, அப்படியே சும்மா சுத்திட்டே இருக்கிறது, அதுலயே அப்படியே இருக்கிறது, தண்ணியிலேயே அப்படியே இருக்கிறது. அது போல உழல் வேணை. வங்கக்கடல் வண்ணன் அம்மான். வங்கக்கடல் ஆகிய, வங்கம்னா திரைகள், திரைகள் வந்து அடிக்கக்கூடிய, அல்லது கப்பல்கள், வங்கம்னா கப்பல், கப்பல்கள் வந்து சூழக்கூடிய அந்த கடலிலே பள்ளி கொண்டிருப்பவனாகிய அவன் இதுல இருந்து என்னை தடுத்தாட்கொள்ள வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டான். இப்போ நம்ம நினைச்சா அவனை போய் பிடிச்சுக்க முடியுமா அப்படின்னா முடியாது. அவன் நினைக்கணும், என்னை பற்றி கொள்வதற்கான வாய்ப்பை நான் உனக்கு தரேன் அப்படின்னு அவனும் நினைக்கணும். அப்பதான் நம்மளால அவனை பிடிச்சுக்க முடியும். அப்போ அவன் தான் முதல்ல நினைச்சிருக்கான். கடல் வண்ணன் அம்மான் வல்வினை ஆயிரம் ஆற்றி, இவன் நம்முடைய அடியவன், இவன் நம்மளுடைய அடியவனாக ஆவதற்கு தகுதியுடையவன், அதனால இவனுடைய வல்வினைகளை எல்லாம் நாம் மாற்றி விடுவோம் அப்படின்னு சொல்லி அவன் அந்த வல்வினைகள், அதாவது பெண்ணாகிய அந்த சுகத்திலேயே அழுந்தி கிடக்க இருந்த என்னை மாற்றி அவன் பங்கப்படா வண்ணம் செய்தான். நான் இப்படி உடைந்து போகாத வண்ணம், நான் அழிந்து போகாத வண்ணம் அவன் என்னை ஆட்கொண்டான். பண்டன்று பட்டினம் காப்பேன். இப்ப என்னுடைய உடல் இனிமேல் பழைய உடல் போல கிடையாது. இந்த உடலுக்கு இப்பொழுது காவல் இருக்கிறது. அதனால பெண்ணாசையாகிய குழியில் விழுந்து நான் மாய்ந்து விட மாட்டேன், நான் விழுந்து விட மாட்டேன். அதனால எனக்கு இப்பொழுது அவன் காவலாக இருக்கிறான் அப்படின்னு சொல்றாரு. சரி, அடுத்ததும் அதேதான். அவன் என்னுடைய மனதில் குருவாக வந்து அமர்ந்து விட்டான். ஏதங்கள் ஆயினையெல்லாம் இறங்க விடுவித்து என்னுள்ளே பீதக ஆடை பிரானார் பிரம்ம குருவாகி வந்து போதில் கமல வன் நெஞ்சம் புகுந்தும் என் சென்னி திடரில் பாத லட்சினை வைத்தார் பண்டன்று பட்டினம் காப்பேன். அழகா இருக்கு இல்லையா? பீதாம்பரம், ஏதங்கள் ஆயின எல்லாம் இறங்க விடுவித்து, ஏதம்னா துன்பங்கள், துன்பங்களை எல்லாம் என்னிடமிருந்து நீக்கிவிட்டு, ஏதங்கள் ஆயின எல்லாம் இறங்க விடுவித்து, எல்லாம் என்னிட்ட இருந்து இறங்கி போயிடுச்சு. அப்படியே என்னுடைய துன்பங்கள், வல்வினைகள், நோய்கள் எல்லாவற்றையும் என்னிடமிருந்து இறங்கி போக வைத்து விட்டு என்னுள்ளே பீதகம், பீதகம்னா பட்டாடை, பட்டாடை சிவந்த, பீதகம்னால சிவந்த பட்டாடை, சிவந்த பீதாம்பரம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பீதாம்பரத்தை தரித்தவனாகிய அவன் பிரம்ம குருவாகி வந்து, பிரம்மன் ஆசிரியன், அப்படி ஒரு பிரம்ம குரு போல வந்து எனக்கு ஒரு ஆசிரியராக, நல்ல ஆசிரியனாக, ஞான குருவாக அவனே என்னுடைய தேடி வந்து, அதாவது ஒரு பழமொழி சொல்லுவாங்க, சீடன் தயாராக இருக்கும் பொழுது குரு தானாக தேடி வருவார் அப்படின்னு. அது போல இங்க பெரியாழ்வார் அவனே என்னை தேடி வந்தான் அப்படிங்கிறார். நான் தயாராக இருந்தேன், அவனை பற்றி கொள்வதற்கு நான் தயாராக ஆகி கொண்டிருந்தேன், அவனே ஒரு பிரம்ம குருவாக வந்து என்னுடைய மனதிலே குடிகொண்டான் அப்படிங்கிறார். அழகா இருக்கு இல்லையா? பிரம்ம குருவாகி வந்து போதில் கமல வண்ணெஞ்சம் புகுந்தும் என் சென்னித்திடல், போதில் கமல வண்ணெஞ்சம், என்னுடைய மனமாகிய இதய கமலத்தில் புகுந்து அந்த இதய கமலத்திலே அவன் குடிகொண்டு விட்டான். அவனாக உள்ள வந்து குருவாக வந்து என்னுடைய இதயமாகிய தாமரையில் அவன் வீற்றிருந்தான். என் சென்னித்திடரில், என்னுடைய தலை மீது அவனுடைய திருவடிகளாகிய பாத லட்சினை, அவனுடைய திருவடியாகிய முத்திரையை அவன் வைத்து என்னை அவன் ஆட்கொண்டான். நம்ம முன்னாடி ஏற்கனவே பார்த்தோம் யமனனுடைய லட்சணை அப்படின்னு. யமனுடைய லட்சணை வந்து கிங்கரர்கள் அதை பார்த்து கரெக்டா எடுத்துட்டு விடுவாங்க அப்படின்னு. ஆனால் இங்க எம்பெருமான் குருவாக வந்து இதய கமலத்தில் அமர்ந்திருந்து தன்னுடைய பாதமாகிய லட்சணையை அவருடைய தலைமையில் வைத்து அவரை ஆசீர்வதிக்கிறார். அப்போ நான் அவனுடைய அடியவனாக, அவன் என்னுடைய உள்ளத்திலே பிரம்ம குருவாக வீற்றிருக்கக்கூடிய பேரை பெற்றவனாக ஆனேன். எனவே இந்த உடல் பழைய உடல் அல்ல, இனிமேல் அது அவனுக்கு ஆட்பட்டது. அவன் இதிலே குருவாக அமர்ந்திருந்து என்னை பரிபாலிக்கிறான். எனவே இது பழைய உடல் போல இனிமேல் இது கிடையாது அப்படின்னு சொல்றார். அடுத்தது இப்போ வந்து திருமால் உள்ளே இருக்கிறார் இல்லையா, விஷ்ணு உள்ளே குடிக்கொண்டிருக்கிறார், அவருடைய ஐம்படை இருக்கிறது.
அவருடைய கையில இருக்கக்கூடிய வில், வாழ், கதை, சங்கு, சக்கரம் எல்லாம் இருக்கு. கூடவே வந்து கருடாழ்வான் வேற இருக்கான். கருடனுடைய இடத்துல ஏறி வந்திருக்கான். இப்போ இவங்களுக்கு எல்லாம் என்ன வேலை? இவங்க எல்லாம் இப்ப திருமால் உள்ள வந்த போது அவங்க தானே உள்ள வந்திருப்பாங்க இல்லையா? அப்போ அதெல்லாம் பார்த்து இவர் சொல்றாரு, பெரியாழ்வார் சொல்றாரு, தூங்கிடாதீங்க. இப்ப நீங்க என்ன பண்ணணும்? அவன் என்னுடைய மனசுக்குள்ள இருக்கான். இந்த உடல் அவன் குடிக்கொண்டிருக்கக்கூடிய கோவில். எனவே இதை காக்க வேண்டிய இது வந்து யாருக்கு உரியது? இல்ல உங்களுக்கு உரியது. நீங்க தான் இதை வந்து காப்பாத்தணும். இப்போ நீங்க தூங்கிடாதீங்க. தூங்கக்கூடாது. தூங்காம விழித்திருந்து என்னுடைய உடலை காப்பாற்றுங்கள் அப்படிங்கிறார். உரகல் 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 ஒன் சுடர் ஆழியே சங்கே அறவெறி நாந்தக வாளே அழகிய சார்ந்தமே தண்டே இரவுபடாமல் இருந்த எண்மர் உலோக பாலிகாள் பறவை அறையா உரகல் பள்ளியறை குடிகொள்மின். இந்த உடலை, இது பள்ளியறை, அவன் குடிக்கொண்டிருக்கக்கூடிய பள்ளியறை, அவன் படுத்திருக்கக்கூடிய பள்ளியறை. இது இந்த உடல்ல அவன் இருக்கான். அப்ப அவன் படுத்திருக்கக்கூடிய பள்ளியறை இந்த உடல். அப்ப யார் காப்பாத்தணும்? இது எல்லாத்தையும் நானா காப்பாத்த முடியும்? எனக்குள்ள அவன் இருக்கிறான். அப்ப நீங்க தானே காப்பாத்தி ஆகணும். அப்ப நீங்க எல்லாம் தூங்கக்கூடாது. நீங்க எல்லாம் தூங்காம இருந்து என்ன காப்பாத்துங்க அப்படிங்கிறாரு. உரகல் உரகல் உரகல். இல்ல 3 தடவை சொல்றது. 3 தடவை சொன்னா அது வந்து அழுத்தி சொல்வதை போல அர்த்தம். அழுத்தி சொல்றது. கிடையாதுன்னா முடியாதுன்னா முடியாது, அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அழுத்தமா சொல்றோம். அது போல உரகல் உரகல் உரகல். தூங்காதீங்க, தூங்கிடாதீங்க. உரகல் 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 பொன் சுடர் ஆழியே, ஒளி மிகுந்த சுடர் மிகுந்த ஆழியே, ஆழிச்சக்கரமே தூங்கிடாத. ஏதாவது அப்புறம் நோயோ வல்வினையோ வந்துருச்சுன்னா ஏன் வந்து அப்ப என்னோட உடலை பாதிக்கும். அப்ப நான் தெரியாம தூங்கிட்டேன்னு நீ சொல்லக்கூடாது. பொன் சுடர் ஆழியே சங்கே, பாஞ்ச சங்கியமாகிய சங்கே அறவெறி நாந்தக வாளே. அறவெறி நாந்தக வாழ்னா வாளாகிய கௌமோதகி என்று சொல்லப்படக்கூடிய இந்த வாழ், அது அறவெறி உடையது. அறம் இங்கெல்லாம் தடைப்படுகிறதோ அங்கு அவற்றை, அந்த தீவினைகளை அழித்து அறத்தை நிலைநாட்டக்கூடிய வாழ். அதனால அதுக்கு வந்து அறவெறி நாந்தக வாளே அழகிய சார்ந்தமை. சார்ந்தம் அவனுடைய வில். தண்டே, தண்டு அவனுடைய கையில் இருக்கக்கூடிய தாய். கௌமோதகி வந்து தண்டு தான், தண்டுக்கு தான் வந்து இது நாந்தகம் வாழ். தண்டே இரவுபடாமல் இருந்த எண்மர் உலோக பாழி. இரவுபடாமல், அதாவது காத்தல் தொழிலிலிருந்து கொஞ்சம் கூட விலகி விடாமல் நீங்கள் என்னுடைய உடலை காப்பாற்ற வேண்டும். இந்த உடலை காப்பாற்றக்கூடிய கடமை இப்போது உங்களுக்கு இருக்கிறது. காரணம், இது அவன் பள்ளி கொண்டிருக்கக்கூடிய இடம். லோகபாலியர்கள் பறவை அறையார் கருடாழ்வானே உரகல். நீயும் தூங்கிடாத. அவங்க எல்லாம் தூங்கிட்டாங்களே அதனால நானும் தூங்கிட்டேன்னு சொல்லக்கூடாது. நீயும் தூங்காத. பள்ளியறை குடிகொள்ளும். இந்த பள்ளியறை ஆகிய எம்பெருமான் குடிகொண்டிருக்கக்கூடிய இந்த பள்ளியறையாகி என்னுடைய உடலை நீங்கள் தான் காக்க வேண்டும். யூஸ்வலாவே சொல்லுவாங்க இல்லையா, குழந்தைகளுக்கு வந்து இந்த ஐம்படைத்தாலி அணிவிக்கிற வழக்கம் உண்டு. பிறந்த குழந்தைகளுக்கு அரை நான் கயிற்றுல வந்து இந்த வில், வாழ், கதை, சாரங்கம் இந்த இது எல்லாத்தையும் வந்து ஒரு சின்னதா ஒரு உலோகத்துல செஞ்சு குழந்தைகளுடைய அரணாக்கயிறுல கட்டுவாங்க, இல்ல வந்து கழுத்துல போடுவாங்க. அதுக்கு அது திருமால குழந்தைகளை காப்பான் அப்படிங்கிறதுக்காக போடக்கூடிய ஒன்று. அதனால இப்ப இங்க வந்து எம்பெருமானே என்னுடைய உடல்ல குடிக்கொண்டிருப்பதனால நீங்க எல்லாம் வெளியில இருந்து இதெல்லாம் காப்பாற்றணும் என்ன அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஐம்படைகளிடமும் கருடாழ்வாரிடமும் அவர் சொல்லுகிறார், கட்டளை இடுகிறார். இது வந்து கெஞ்சி கேட்பது போல இல்ல, கட்டளை இடுவது போல. உரகல் 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 அப்படின்னு கட்டளை இடுவது போல இருக்கிறது. சரி, இப்படியெல்லாம் வினைகளும் நோய்களும் தன்னை அண்டாதவாறு இறைவன் பள்ளி கொண்டிருக்கிறான் இந்த உடல்ல என்று பாடி இந்த 10 பாடல்களை பாடுபவர்களுக்கு என்ன கிடைக்கும்? அறவத்து அமளியினோடும் அழகிய பார்க்கடலோடும் அரவிந்த பாவையும் தானும் அகம்படி வந்து புகுந்து பறவை திரை பலமோத பள்ளி கொள்கின்ற பிரானை பரவுகின்றான் விட்டு சித்தன் பட்டினம் காவர் பொருட்டே. இந்த உடலை காக்க வேண்டி விட்டு சித்தன் இந்த பாடல்களை பாடுகிறான் அப்படின்னு சொல்றாரு. அப்போ இதை பாடுபவர்களுக்கு அவர்களுடைய உடலையும் காப்பான் எம்பெருமான். அவன் வந்து சும்மா வரல, அவன் எப்படி வந்திருக்கான் பாருங்க. அறவத்து அமளி, அமளினா படுக்கை, அரவமாகிய படுக்கை, பாம்பனையாகிய படுக்கை தூக்கிட்டு வந்துட்டான். அழகிய பார்க்கடல், இந்த பார்க்கடலும் உள்ள வந்துருச்சு. அவன் தனியா அவன் மட்டும் வரல, பார்க்கடலையும் அப்படியே கூட்டிட்டு மொத்தமா அப்படி சுட்டி எடுத்துட்டு வந்துட்டான். நம்ம ஒரு பாட்டுல பார்ப்போம், அழகிய காமர் கச்சி கணிக்கண்ணன் போகின்றான் நீயும் முன் பைனாக பாய்ச்சி விட்டிக்கொள் அப்படின்னு ஒரு பின்னாடி ஒரு ஆழ்வாரோட பாட்டு வரும். அந்த அந்த ஆழ்வாரை வந்து அந்த மன்னன் அவமதித்து விடவே அவர் வந்து காஞ்சிபுரத்தை விட்டு போலாம் அப்படின்னு முடிவு பண்ணி அவர் கிளம்புறாரு. அப்ப கிளம்பும்போது சும்மா போக முடியுமா? எம்பெருமானுக்கு சேவை செய்தவர். அதனால வந்து
கச்சி ஏகம்பா, நீ உன் பையனாக பாய் சுட்டிக்கொள் அப்படின்னு சொன்ன உடனே அவன் பாயை சுட்டிட்டு பின்னாடியே போயிட்டான் ஆழ்வாரோடவே திருமால். அப்ப திருப்பி அந்த மன்னன் வந்து வேண்டி, ஐயோ இல்ல இல்ல நான் தவறு செய்துட்டேன் வாங்க திருப்பி அப்படின்னு உடனே திருப்பி திருப்பி வாங்க உன் பையனாக பாய் விரித்துக்கொள் அப்படின்னு வரும். அது போல இங்க சும்மா வரல, அவன் பார்க்கடல், அதில் இருக்கக்கூடிய பாம்பனை, கூடவே அவனுக்கு கால் பிடித்து விடுவதற்காக அவனோடு கூடவே அமர்ந்திருக்கிறாளே தாமரையில் மலர்ந்தவளாகிய திரு ஸ்ரீதேவி, அரவிந்த பாவை, அழகா இருக்குல்ல பேரு அரவிந்த பாவை. அரவிந்தம்னா தாமரை, தாமரையில் விற்றிருப்பவளாகியவள் அல்லது தாமரை போன்றவளாகியவள் அந்த திருமகள், அவளையும் கூட்டிட்டு வந்துட்டான். தானும் அகம்படி வந்து புகுந்து, இவர்கள் எல்லோரும் வந்து மனதிற்குள்ளே வந்து புகுந்து பறவை திரை மோத பள்ளி கொள்கின்ற பிரானை, இப்படி அலைகள் வீசும்படியாக மனதிற்குள்ளே பள்ளி கொண்டு, அதாவது கண்ணை மூடினா அவருக்கு அந்த காட்சி தான் தெரியுது. அவர் கண்ணை மூடி துதித்தால் அவருக்கு வந்து ஏற்கனவே ஒரு பாட்டை சொல்லியிருப்பாரு, கண்ணை மூடி பாக்குறேன் எனக்கு அது அப்படி தெரியுது, ஆனா திறந்து பார்த்தேன்னா அது இல்ல, என்னுடைய மெய் சோர்ந்து போகிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு முன்னாடி நம்ம படிச்சோம். அது போல இருப்பவராகிய அவரை இப்படி மனதுக்குள்ளே பள்ளி கொண்டவனை இவர் வந்து வணங்குகிறார். விஷ்ணு சித்தனாகிய பெரியாழ்வார் வணங்குகிறார், தன்னுடைய உடலை அவன் காக்க வேண்டும் என்கிற காரியத்தை பொறுத்து அப்படிங்கிறதோட இந்த பாடல்கள் நிறைவு பெறுகிறது. 3ஆம் பத்து அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம்.